ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இங்கிலீஷ் ஸ்டோரியிலேருந்து எப்படி ஈஸியாக இங்கிலீஷை லேர்ன் பண்ணுறது, அதேமாதிரி இங்கிலீஷ் கான்வர்சேஷன், இங்கிலீஷ் வேர்ட் பவர், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கிலீஷ் லேர்னிங் சம்மந்தமான நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அக்பர் பீர்பாலோட ஸ்டோரிஸ். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பண்டிட்ஜி அப்படின்னா புலவர், அறிஞர்னு அர்த்தம். பண்டிட்ஜி அப்படின்னா நல்ல படித்தவர், நல்ல அறிவில் சிறந்தவர் அப்படிங்கிறவங்கள தான் நம்ம பண்டிட்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். ஸோ அந்த மாதிரியான ஒரு டைட்டில் உள்ள ஒரு கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிறது அக்பர் பீர்பால் ஸ்டோரிஸ். ஸோ இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். It was almost evening. The visitors had left one by one. But Birbal noticed a fat man still standing shyly in a corner. இட் வாஸ் ஆல்மோஸ்ட் அப்படின்னா கிட்டத்தட்ட மாலை நேரம் நெருங்கிடுச்சு. த விசிட்டர்ஸ்னால் பார்வையாளர்கள், அதாவது பீர்பாலை பார்க்க வந்த ஒவ்வொருவரும் லெஃப்ட்னா சென்றனர். ஒன் பை ஒன் அப்படின்னா ஒருவர் பின் ஒருவராக எல்லாருமே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பார்க்க வந்த விசிட்டர்ஸாக, பார்வையாளர்களாக வந்த எல்லாருமே ஒருவர் பின் ஒருவராக கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஆனால் பீர்பால் நோட்டீஸ்னா கவனித்தார். யார் அப்படின்னா ஒரு குண்டான ஒரு மனிதர் ஸ்டில் ஸ்டாண்டிங், இன்னமும் நிற்கிறத அங்கே ஒரு ஓரமாக, கார்னர் அப்படின்னா ஒரு மூலையில் ரொம்பவுமே கூச்சத்துடன் ஒருத்தர் நிற்கிறதா ஒரு பீர்பால் பார்க்குறாரு. பட் பீர்பால் நோட்டீஸ்ட் எ ஃபேட் மேன் ஸ்டில் ஸ்டாண்டிங் ஷைலி இன் எ கார்னர். ரொம்பவே கூச்சத்தோட ஒரு குண்டான ஒரு நபர் நிற்கிறத இவர் பார்க்குறாரு. இட் வாஸ் ஆல்மோஸ்ட் ஈவினிங். த விசிட்டர்ஸ் ஹேட் லெஃப்ட் ஒன் பை ஒன். பட் பீர்பால் நோட்டீஸ்ட் எ ஃபேட் மேன் ஸ்டில் ஸ்டாண்டிங் ஷைலி இன் எ கார்னர். பீர்பால் கேம் ஃபார்வர்ட் அண்ட் செட், ஐ திங்க் you have got something to tell me. Have no hesitation, please tell me. உடனே பீர்பால் என்ன பண்ணுறாரு, முன்னோக்கி, அதாவது அவரை நோக்கி எழுந்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? செட் அப்படின்னா சொல்கிறார். ஐ திங்க் யூ ஹாவ் காட் சம்திங் டு டெல் மீ. நான் நினைக்கிறேன் உனக்கு என்கிட்ட சொல்கிறதுக்கு ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஹாவ் நோ ஹெசிடேஷன் அப்படின்னா தயவு செஞ்சு என்கிட்ட தயக்கப்படாமல் ப்ளீஸ் டெல் மீ, தயவு செய்து என்னிடம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பீர்பால் கேட்குறாரு. பீர்பால் கேம் ஃபார்வர்ட் அப்படின்னா முன்னோக்கி வருவது, அதாவது அவரை நோக்கி எழுந்து ஐ திங்க் யூ ஹாவ் காட் சம்திங் டு டெல் மீ. உனக்கு என்கிட்ட சொல்வதற்கு ஏதோ ஒன்று இருக்கிறதாக நான் நினைக்கிறேன். ஹாவ் நோ ஹெசிடேஷன், அதனால் தயவு செஞ்சு தயக்கம் கொள்ளாமல் தயவு செஞ்சு என்னிடம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் செட் பீர்பால். உடனே உங்கள் பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பீர்பால் கேட்குறாரு. வெல், மை ப்ராப்ளம் இஸ் தட் ஐ எம் நாட் எ லேர்ன்ட் மேன் செட் த ஃபேட் மேன். உடனே அந்த மனிதர் என்ன சொல்கிறாரு, ஆமாம், எனக்கு ஒரு பிரச்சனை. அது என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் படித்த ஒரு நபர் கிடையாது. லேர்ன்டு மேன் அப்படின்னா படித்த நபர் இல்லை, படித்த மனிதன் இல்லை அப்படின்னு அந்த குண்டான மனிதர் சொல்கிறாரு. ஐ டிடன்ட் பர்சூ மை ஸ்டடீஸ் வெல். நான் என்னோட கல்வியை நன்றாக தொடர முடியவில்லை அப்படின்னு சொல்கிறாரு. வெல் அப்படின்னா அப்படின்னு, அதாவது ஆமாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்கிறது. இதிலே ரெண்டு மீனிங் வரும். வெல்னா ஆமாம் அப்படிங்கிற மாதிரி வரும், வெல் அப்படின்னா நன்றாக, அந்த மாதிரி ஒரு மீனிங்கும் வரும். ஸோ நான் ரெண்டுமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். வெல், மை ப்ராப்ளம் இஸ் தட் ஐ எம் நாட் எ லேர்ன்டு மேன். நான் ஒரு படித்த மனிதர் இல்லை செட் த ஃபேட் மேன். அந்த மாதிரி சொல்லிட்டு ஐ டிடன்ட் பர்சூ மை ஸ்டடீஸ் வெல். நான் என்னோட கல்வியை சரியாக தொடர முடியலை, நான் என்னோட கல்வியை நன்றாக படிக்கல அப்படின்னு சொல்கிறாரு. நவ் ஐ ரிப்பண்ட் ஆஃப் இட். நான் அதை நினைத்து இப்போ ரொம்ப வருந்துறேன். நவ் ஐ ரிப்பண்ட் ஆஃப் இட் அப்படின்னா இப்போது நான் வருந்துகிறேன், அதற்காக வருந்துகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஐ வாண்ட் டு பிகம் ஏ ரெஸ்பெக்டபிள் மேன் இன் த சொசைட்டி. நான் ஒரு நல்ல மரியாதைக்குரிய, மதிக்கத்தக்க ஒரு மனிதராக சமுதாயத்தில் மாறணும்னு நினைக்கிறேன். பட் இட் இஸ் டூ லேட். ஆனால் இது ரொம்பவுமே மிக தாமதமாக ஆயிடுச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் இது ரொம்ப தாமதமாக ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. நவ் ஐ ரிப்பண்ட் ஆஃப் இட் அப்படின்னா நான் இப்போது வருந்துகிறேன். ஐ வாண்ட் டு பிகம்னா ஆக, ரெஸ்பெக்டபிள் அப்படின்னா ரொம்பவுமே மதிக்கத்தக்க, மரியாதைக்குரிய மனிதராக மாறணும். சொசைட்டி அப்படின்னா சமுதாயத்தில் நான் நல்ல ஒரு 4 பேர் என்னை மதிக்கிற மாதிரி நான் மாறணும் அப்படின்னு சொல்கிறாரு. பட் இட் இஸ் டூ லேட். ஆனால் இது ரொம்பவுமே தாமதமாக ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. இட்ஸ் நெவர் டூ லேட். இஃப் யூ ஒர்க் ஹார்ட் யூ கேன் ஸ்டில் பி அ லேர்ன்டு மேன் செட் பீர்பால். உடனே பீர்பால் என்ன சொல்கிறாரு, இல்லை அது ஒருபோதும் நீங்கள் இது தாமதம்னு நினைக்க வேண்டாம். இஃப் யூ ஒர்க் ஹார்ட், நீங்கள் நன்றாக வேலை செய்து நன்றாக கடினமாக உழைத்தால் யூ கேன் ஸ்டில், நீங்கள் இன்னமும், ஸ்டில் அப்படின்னா இன்னமும் உங்களால் முடியும், கேன்னா முடியும், ஒரு நல்ல படித்த மனிதராக மாறுவதற்கு முடியும் செட் பீர்பால் அப்படின்னு பீர்பால் சொல்கிறாரு. பட் இட் வில் டேக் இயர்ஸ் டு கெயின் நாலேஜ் செட் த ஃபேட் மேன். உடனே அவர் என்ன சொல்கிறாரு, அது உண்மைதான், ஆனால் அதை நடக்கிறதுக்கு பல வருடங்கள் ஆகுமே. டேக் இயர்ஸ் அப்படின்னா பல வருடங்கள் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு, டு கெயின் நாலேஜ் அதாவது ஒரு அறிவை பெறுவதற்கோ, நல்ல கற்றறிந்த அறிவை பெறுவதற்கு பல வருடங்கள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு.
பெறுதல், அதாவது கெயின்னா பெறுதல். இட்ஸ் நெவர் டூ லேட். If you work hard, you can still be a learned man, said Birbal. But it will take years to gain knowledge, said the fat man. ஆனால் அதை நான் அடைவதற்கு பல வருடங்கள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. I can't wait for long to earn fame. உடனே அதுக்கு அந்த குண்டான மனிதர் என்ன சொல்கிறாரு, என்னால் எதுக்கும் காத்திருக்க முடியாது. ஃபார் லாங் டு ஏர்ன் ஃபேம், ஒரு ஃபேம்னா நல்ல புகழ் பெறுவதற்கு என்னால் காத்திருக்க முடியாது. ஐ வாண்ட் டு நோ இஃப் தேர் இஸ் எ குயிக் மெத்தட் டு பிகம் ஃபேமஸ். அதனால் எனக்கு ஏதாவது குயிக் மெத்தட் அப்படின்னா ரொம்பவுமே விரைவான வேகமாக ஏதாவது முறை இருக்கா, நான் சீக்கிரமே புகழ்பெற்ற மனிதராக மாறுவதற்கு ஏதாவது முறை இருக்குதா, ஏதாவது வழி இருக்குதா அப்படின்னு கேட்குறாரு. ஐ வாண்ட்னா விருப்பம், நோனா தெரிந்து கொள்ள, இஃப் தேர் இஸ் இருக்குமா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். ஏதாவது வேகமாக என்னால் ஃபேமஸாக புகழ்பெற்ற மனிதராக மாறுவதற்கு ஏதாவது வழி இருக்குமான்னு நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. தேர் இஸ் நோ ஷார்ட்கட் மெத்தட் டு பிகம் ஃபேமஸ், செட் பீர்பால். உடனே அதுக்கு பீர்பால் சொல்கிறாரு, கிடையாது. தேர் இஸ் நோ ஷார்ட்கட் அப்படின்னா குறுக்கு வழி, அதாவது ரொம்பவுமே சீக்கிரமாக போய் சேரக்கூடிய வழி அதுக்கு எதுவுமே கிடையாது. மெத்தட் அப்படின்னா முறை, டு பிகம் ஃபேமஸ் அப்படின்னா சீக்கிரமே புகழ்பெற்ற மனிதராக மாறுவதற்கு எந்த ஒரு குறுகிய வழியும் குறுக்கு வழியும் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி பீர்பால் சொல்கிறாரு. இஃப் யூ வாண்ட் டு பி அ மேன் ஆஃப் விஸ்டம் அண்ட் என் ஃபேம், யூ வில் ஹாவ் டு ஒர்க் ஹார்ட் அண்ட் தட் டூ ஃபார் குவைட் சம் டைம். உடனே அதுக்கு என்ன சொல்கிறாரு பீர்பால், நீங்கள் உண்மையாகவே ஒரு நல்ல மனிதராகவும் நல்ல புகழ்பெற்ற மனிதராக ஃபேமாக வேணும், அதாவது ஃபேமஸாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா விஸ்டம் ஞானமும் ஏன் ஃபேம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு புகழ்பெற்ற இதை சம்பாதிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா யூ வில் ஹாவ் டு ஒர்க் ஹார்ட், நீங்கள் கடினமாக உழைச்சே ஆகணும். அண்ட் தட் டூ ஃபார் குவைட் சம் டைம், அது கண்டிப்பாக ஒரு சில டயத்தை எடுத்துக்கும், சில நேரங்கள் அதுக்கு ஆக தான் செய்யும், அதற்கான நேரத்தை நம்ம கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. நோ சார், ஐ ஹாவ் நோ பேஷன்ஸ், செட் த ஃபேட் மேன். உடனே அதுக்கு அந்த குண்டான மனிதர் சொல்கிறாரு, நோ சார், இல்லை சார், ஐ ஹாவ் நோ பேஷன்ஸ், எனக்கு பொறுமை கிடையாது அப்படின்னு அந்த குண்டான மனிதர் சொல்கிறாரு. ஐ ஹாவ் நோ பேஷன்ஸ் அப்படின்னா எனக்கு பொறுமை இல்லை அப்படின்னு சொல்றாரு. I immediately want to become famous and be known as Panditji. Birbal know that the fat man was simply interested in being known as Panditji, a learned man. உடனே அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, ஐ இமிடியட்லி வாண்ட் டு பிகம் ஃபேமஸ் அண்ட் டு பி நோன் அஸ் பண்டிட்ஜி. நான் சீக்கிரமே, இமிடியட்லி அப்படின்னா உடனடியாக நான் புகழ்பெற்ற மனிதராகவும் நல்ல கல்வி அறிந்த அறிவு ஞானம் பெற்ற ஒரு மனிதராகவும் நான் சீக்கிரமே மாறணும். பண்டிட்ஜி அப்படின்னா நல்ல கற்றறிந்த நல்ல ஞானமுள்ள ஒரு மனிதர் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி நான் சீக்கிரமே தெரிய வரணும், மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பீர்பல் நோ தட் த ஃபேட் மேன் வாஸ் சிம்ப்ளி இன்ட்ரெஸ்டட் இன் பீயிங் நோன் அஸ் பண்டிட்ஜி எல்லேண்ட் மேன். உடனே பீர்பலுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. நோ தட் த ஃபேட் மேன் வாஸ் சிம்ப்ளி அப்படின்னா சும்மா அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். நம்ம ஏதாவது எந்த ஒரு முயற்சியும் எடுக்காமல் எந்த ஒரு இதுவுமே பண்ணாமல் அவர் ஜஸ்ட்டு ஒரு நல்ல கற்றறிந்த மனிதராக அவரை 4 பேர் சொல்லணுங்கிறது மட்டும்தான் அவரோட குறிக்கோளாக இருக்குது அப்படிங்கிறது மட்டும் இந்த பீர்பலுக்கு புரிய வருது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது, அதுக்கு பீர்பால் என்ன பண்ணுறாரு, பீர்பால் எப்படி அந்த மனிதரை பண்டிட்ஜியாக மாற்றுறாரு அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.